வணக்கம். ரோக்நாதன் பேசுகிறேன். இந்த பதிவில் ஸ்பிளிட் ஏசியில் வாட்டர் லீக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்பிளிட் ஏசியில் காமனாக வர ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வாட்டர் லீக் தான். இந்த வாட்டர் லீக் பார்த்தோம் அப்படின்னா 2 விதமாக நம்ம பிரிச்சுக்கலாம். இதில் ட்ரெயின் லைனில் பிளாக்கு இருந்தது அப்படின்னா நமக்கு இன்டோரில் வாட்டர் லீக் வரும். இன்னொரு வாட்டர் லீக் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு சில நேரத்தில் மட்டும் வாட்டர் லீக் வரும். ஸோ அதுவும் குறிப்பாக நைட்டில் மட்டும் வாட்டர் லீக் வரும். அதாவது ப்ளோயர் வழியாக நமக்கு ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி வாட்டர் லீக் வரும். இந்த வாட்டர் லீக்கு ஏன் வருது, எதுக்கு வருது, ஸோ இதை எப்படி அரெஸ்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த பதிவில் தெளிவாக பார்ப்போம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை கட் பண்ணாமல் பாருங்கள். வாட்டர் லீக்கில் ட்ரெயின் லைன் பிளாக் இருந்தது அப்படின்னாக்கா இதை முறையாக நம்ம சர்வீஸ் செஞ்சோம் அப்படின்னாக்கா இது நம்ம அவாய்ட் பண்ணலாம். 2வது வாட்டர் லீக் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ப்ளோயர் வழியாக நமக்கு கூலியர் வர இடத்துல ஸ்ப்ரே ஆகிற மாதிரி இருக்கும். இது ஒரு சில நேரம், அதாவது குறிப்பாக நைட்டில் மட்டும் நமக்கு ஸ்ப்ரே ஆகிற மாதிரி இருக்கும். சரி, இதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறது, ஏன் வாட்டர் லீக் வருது அப்படின்னு பார்ப்போம். முதல்ல ஏன் இந்த வாட்டர் லீக் வருது அப்படின்னு பார்ப்போம். இந்த வாட்டர் லீக் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கேஸோட குவான்டிட்டி சரியாக இல்லை அப்படின்னாக்கா, அதாவது கம்மியாக கேஸ் இருந்தது அப்படின்னாக்கா இந்த வாட்டர் லீக்கு வரும். சரி, ஏன் வருது அப்படின்னு பார்ப்போம். ஏசியோட டிசைன் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த எவாப்ரேட்டரில் 4 to 5 டிகிரி செல்சியஸ் இருக்கிற மாதிரி ஏசி தயாரிக்கிறாங்க. இது எந்த ஏர் கண்டிஷ்னராக இருந்தாலும், அதாவது எந்த டைப் ஏர் கண்டிஷ்னராக இருந்தாலும், அதே மாதிரி எந்த மேனுஃபேக்சரராக இருந்தாலும் இந்த 4 to 5 டிகிரி எவாப்ரேட்டர் காயிலில் டெம்பரேச்சர் இருக்கிற மாதிரி ஏசியை தயாரிக்கிறாங்க. இந்த டெம்பரேச்சர் எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா கரெக்டான குவான்டிட்டி கேஸு சார்ஜ் பண்ணியிருந்தால் இந்த டெம்பரேச்சர் நமக்கு கிடைக்கும். இந்த டெம்பரேச்சர் வந்தது அப்படின்னாக்கா நமக்கு ப்ளோயர் வழியாக வாட்டர் லீக்கு வரதை நம்ம அவாய்ட் பண்ணலாம். இது தெளிவாக பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ரெஃப்ரிஜரண்ட்டுக்கு ப்ரெஷர் கரஸ்பாண்டிங் டெம்பரேச்சர் ஸ்கேலில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இதை தெளிவாக நம்ம புரிஞ்சிக்கலாம். குறிப்பாக R22 ரெஃப்ரிஜரண்ட்டாக இருந்ததுன்னா இங்கே 5 டிகிரி செல்சியஸ் நம்ம எவாப்ரேட்டில் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அங்கே கரெக்டாக நம்ம 5 டிகிரி செல்சியஸுக்கு 70.02 PSI இருந்தது அப்படின்னா 5 டிகிரி செல்சியஸ் கிரியேட் ஆகும். அதே மாதிரி R410A இருந்தது அப்படின்னா 5 டிகிரி செல்சியஸுக்கு 120.6 PSI இருந்தது அப்படின்னாக்கா இங்கே 5 டிகிரி கிரியேட் ஆகும். அதே மாதிரி R32க்கு பார்த்தோம் அப்படின்னா 5 டிகிரி செல்சியஸ் எவாப்ரேட்டில் கிரியேட் ஆகணும் அப்படின்னாக்கா 123.3 PSI இங்கே ப்ரெஷர் இருக்கணும், அதாவது அந்த சக்ஷன் ப்ரெஷர். இன்னொரு கேஸு R290, அதாவது ப்ரிப்பேன், இதுக்கு 5 டிகிரி செல்சியஸ் நம்ம அந்த எவாப்ரேட்டரில் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னாக்கா 65.24 PSI இருந்தது அப்படின்னாக்கா கரெக்டாக இந்த 5 டிகிரி செல்சியஸ் இருக்கும். எந்த ரெஃப்ரிஜரண்ட்டாக இருந்தாலும் இந்த ப்ரெஷருக்கு கம்மியாகும்பொழுது டெம்பரேச்சரும் கம்மியாகும். டெம்பரேச்சர் கம்மியாச்சு அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த ப்ளோயரில்
கண்டென்சேஷன் ஆகிற வாட்டரோட அளவும் மாறும். ஸோ அதாவது குறிப்பாக பார்த்தா இந்த 5 டிகிரி செல்சியஸை விட கீழே வர வர நமக்கு எவாப்ரேட்டரோட டெம்பரேச்சரும் மாறும். ஸோ இப்போ எவாப்ரேட்டரோட டெம்பரேச்சர் மாறும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அங்கே கண்டென்சேஷன் நமக்கு ப்ராப்ளம் வரும் மீன்ஸ் இந்த வாட்டர் லீக்கு நமக்கு ப்ளோயர் வழியாக சக் பண்ணி ரூமில் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஏர் கண்டிஷ்னரும் எந்த ரெஃப்ரிஜரண்ட்டாக இருந்தாலும் இந்த சக்ஷன் ப்ரெஷரை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணும் பொழுது இந்த வாட்டர் லீக்கை நம்ம அவாய்ட் பண்ணலாம். இந்த சக்ஷன் ப்ரெஷரை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, பை ஃபீலிங்கில் நம்ம கேஸ் சார்ஜ் பண்ணால் ஒன்று ஹை சார்ஜாக இருக்கும், இல்லை லோ சார்ஜாக இருக்கும். இது ஆம்பியன்ட் டெம்பரேச்சரை பொறுத்தும் மாறும். ஸோ அதனால் ஏர் கண்டிஷ்னரில் நம்ம கேஸ் சார்ஜ் பண்ணும்பொழுது குவான்டிட்டி பேஸில் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த வாட்டர் லீக் ப்ராப்ளத்தை நம்ம மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணலாம். இந்த ப்ரெஷர் கரஸ்பாண்டிங் டெம்பரேச்சரை நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னா, டான்ஃபோர்ஸ் கம்பெனி ரெஃப் டூல் அப்படின்ற ஒரு ஆப்பை கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆப்பை நம்ம ஃபோனில் டவுன்லோட் பண்ணோன்னா எல்லா ரெஃப்ரிஜரண்ட்டுக்கும் இந்த ப்ரெஷர் கரஸ்பாண்டிங் டெம்பரேச்சரை நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். எல்லார்ட்டையும் ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குது. இந்த ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா ப்ரெஷர் கரஸ்பாண்டிங் டெம்பரேச்சரை நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். முன்னமே பார்த்த மாதிரி இன்னொரு டைப் பார்த்தோம் அப்படின்னாக்கா, ட்ரைன் லைனில் ஏதாவது பிளாக்கேஜ் இருந்தது அப்படின்னாக்கா அதுவும் ஒரு வாட்டர் லீக் வரும். இதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ஏர் கண்டிஷ்னரை நம்ம முறையாக சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த வாட்டர் லீக்கையும் நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ புது ஏசி ஃபிக்ஸ் பண்ணாலும் சரி தான், நம்ம ஒரு ஏர் கண்டிஷ்னரை ரிப்பேர் பண்ணும்பொழுதும் சரி, குவான்டிட்டியை பேஸ் பண்ணும்பொழுது வாட்டர் லீக்கை நம்ம அவாய்ட் பண்ணலாம். இந்த பதிவு பயனுள்ள விதத்தில் அமைஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். பயனுள்ள விதத்தில் இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சக ஏசி தொழிலாளர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோவை கட் பண்ணாமல் பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம்.